தாவேகா அப்படிங்கிற கட்சி இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஆட்சி பீடத்தில் அமர்ந்து முதன்முறையாக சட்டப்பேரவைக்குள்ள அவங்களுடைய எம்எல்ஏக்கள் எல்லாருமே உள்ளே போயிருக்காங்க. உள்ளே போய் என்ன செஞ்சாங்க? கருப்பையா அப்படிங்கிற நபர் யாரு? அவரை பற்றிய பேச்சுக்கள் அதிகமான அளவில் பேசு பொருளாக இருக்கே. அவர் தாவேகாவில் என்ன பொசிஷன் அவருக்கு கொடுத்துருக்காங்க? இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவரும் தமிழ்நாட்டினுடைய முதல்வருமாக இருக்கக்கூடிய விஜய் அவர்களுடைய ஃபுல் ஷெட்யூல் என்ன? திமுக தலைவரை அவர் மீட் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்களே, மீட் பண்ணி அவங்க என்ன பேசியிருக்காங்க? இப்படி ஏகப்பட்ட கேள்விகள் உங்களுக்குள்ளே இருக்கும். இது மட்டும் இல்லை, சட்டப்பேரவைக்குள்ளே நடந்திருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான சில விஷயங்களையும் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். காரணம் என்னென்னா, இன்றைக்கி எம்எல்ஏக்களுடைய பதவியேற்பு. எத்தனை எம்எல்ஏக்கள் வரல, எத்தனை எம்எல்ஏக்கள் வந்தும் பதவியேற்க முடியலை, அதற்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிறதையும் டீட்டெயில்டாக பேச போகிறோம். வாங்க பார்க்கலாம் உறவுகளே. தமிழக அரசியல் களம் சூடுபிடித்திருக்கிறது. அதன் ஒரு பகுதியாய் இது பிரசாத் சிக்னேச்சர். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா? கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா? சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா? டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasadsignature@gmail.com. கருப்பையா 1980ஆம் ஆண்டிலிருந்தே பேசப்பட்ட ஒரு நபர். 1988 தொடக்கத்தில் ஒரு கட்சி உடையுது, ஏடிஎம்கே அப்படிங்கிற கட்சி. அப்போது எம்ஜிஆருக்கு அடுத்து யார் அப்படின்னு இருக்கும்போது ஜெயலலிதாவின் பக்கம் நின்றவர் தான் கருப்பையா. அதற்கு பிறகு அவருடைய அரசியல் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக பெரிய அளவில் டெவலப்மெண்ட் ஆகிட்டே போகுது. சோழவந்தான் தொகுதியில் தாவேகா சார்பாக இப்போ போட்டியிட்டு வெற்றி பெற்று இருக்கக்கூடிய ஒரு எம்எல்ஏ தமிழ்நாட்டினுடைய சட்டப்பேரவையின் தற்காலிக சபாநாயகராக இருந்து இன்னைக்கு அவருடைய முன்னணியில் எல்லா எம்எல்ஏக்களும் பதவி ஏற்றுக்கிட்டாங்க. எப்படி? ஏடிஎம்கே, டிஎம்கே, தாவேகாவினுடைய எம்எல்ஏக்கள் எல்லாருமே பதவி ஏற்றுக்கிட்டாங்க. இது தொடர்பாக மிக முக்கியமான விஷயங்கள்லாம் அரங்கேறிருக்கு. சட்டப்பேரவைக்குள்ளே காலையில் நுழையும் போதே சில எம்எல்ஏக்கள், முக்கியமாக பிரேமலதா விஜயகாந்த் சட்டப்பேரவைக்குள்ளே நுழையும் போதே அதை தரையில் விழுந்து வணங்கிட்டு உள்ளே வந்தாங்க. தாவேகாவை சேர்ந்த ஒரு எம்எல்ஏ தரையில் விழுந்து வணங்கிட்டு உள்ளே வந்தாங்க. அது மட்டும் இல்லை, ஏடிஎம்கேவில் ஏகப்பட்ட குழப்பங்கள். 2 பார்ட்டியாக உள்ளே வந்தாங்க. ஒன்று எஸ்பி வேலுமணி தலைமையிலான ஒரு டீம் ஒன்று, இன்னொரு பக்கம் இபிஎஸ் தலைமையிலான குழு ஒன்று. சிவி சண்முகத்தை கலட்டி விட்டாங்களா அப்படிங்கிற கேள்வி உங்களுக்குள்ளே இருக்கும். அதையும் நான் வரிசையாக சொல்கிறேன். இப்போது கருப்பையா அப்படிங்கிற நபரை பற்றி நம்ம பார்த்துட்டோம். அடுத்ததான் சிவி சண்முகம் ஏன் வரலை அப்படிங்கிற கேள்வி ஃபஸ்ட்டு கேட்டுகிட்டே இருந்தாங்க. அதற்கு பிறகு கொஞ்ச நேரம் கழித்து தான் அவர் உள்ளே வந்தார். உள்ளே வந்துட்டு அவருடைய பேர் வாசிக்கிறதுக்கு முன்னாடியே அவர் சட்டப்பேரவையை விட்டு வெளியில் கிளம்பிட்டார். நம்ம தான் ஃபஸ்ட்டு போட்டிருந்தோம், அதிமுக 2ஆக உடைகிறதா அப்படிங்கிற கொஸ்டின். 33லிருந்து 35 எம்எல்ஏக்கள் அப்படியே தாவேகா பக்கம் போகிறாங்க. அப்போது பெருவாரியான எம்எல்ஏக்களுடைய ஒரு பெரிய மேஜர் மாற்றம் அப்படிங்கிறது தாவேகா பக்கம் மாறுச்சு அப்படின்னா கட்சித்தாவல் தடை திட்டத்தின் கீழே யாரையும் கைது செய்ய முடியாதுங்கிறதையும் நம்ம சொல்லியிருந்தோம். இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் எஸ்பி வேலுமணி தலைமையில் தான் இந்த டீம் எல்லாருமே வந்திருக்காங்க. குறிப்பாக சிவி சண்முகம் தலைமையில் தான் இந்த டீம் இருக்கும்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அவர் ஒரு முன்கோபத்துக்காரர் அப்படிங்கிறதுனால அவர் பக்கம் யாரும் போகலை, அவர் மட்டும் தனியாக வந்தார். இன்னொரு புறம் எஸ்பி வேலுமணி, அதுக்கப்புறம் விஜயபாஸ்கர் டாக்டர் இருக்கார்ல, அவர் எல்லாருமே சேர்ந்து வந்திருந்தாங்க. அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, இவங்க மட்டும்தான் எடப்பாடி பழனிசாமியோட வந்திருந்தாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பதவியேற்க உள்ள நுழையும் போது அவருடைய பேப்பர் கீழே விழுந்துச்சு. வணக்கம் சொன்னார், அதை விஜய் மதிக்கவே இல்லை. ஆரம்பத்தில் இருந்தே ஏடிஎம்கேவினுடைய எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் தாவேகாவினுடைய தலைவர் விஜய் அவர்களுக்கும் இடையில ஒத்து போறவே இல்லை. அதனால தான் எலெக்ஷனில் கூட தாவேகா இந்த கட்சி முழுக்க ஏடிஎம்கே பற்றி பேசவே இல்லை. இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் இசக்கி சுப்பையா அப்படிங்கிற நபர், ஸோ சிவி சண்முகம் பதவி ஏற்காமலே வெளியில் போயிட்டாரு அப்படிங்கிற விஷயத்தையும் நான் சொல்லிட்டேன். இசக்கி சுப்பையா அப்படிங்கிற நபர் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்தார். உள்ளே வந்துட்டு அவர் பேசும்போது
எக்ஸ்ட்ரா சில வார்த்தைகள் பேசுவதற்கு கையில் பேப்பரோட வந்தார். உடனே தாவேகாவினுடைய கட்சியினுடைய தலைவரும் தமிழ்நாட்டினுடைய முதல்வருமா இருக்கக்கூடிய விஜயினுடைய முதன்மை செயலாளர் ஐஏஎஸ் ஆஃபீஸர் அவர் அப்படியே அந்த பேப்பரை பிடுங்கி நீங்கள் இதை வச்சுக்கோங்க, என்ன எழுதி கொடுத்துருக்கோமோ அதை மட்டும் வாசிங்கன்னு சொல்லிட்டு எஜேகே சுப்பையாவை எழுதி கொடுத்ததை மட்டும் வாசிச்சுட்டு கிளம்ப சொன்னாங்க. அதற்கு பிறகு இன்னைக்கு தமிழ்நாட்டில் அதிகமான அளவில் பேசப்படக்கூடிய ஒரு விஷயங்கிறது என்னன்னா, முதல் பெண் அமைச்சர் கீர்த்தனா அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு ஆப்படிக்கக்கூடிய வகையில் ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருக்கு. முதல்ல வரலாறு என்னங்கிறத நான் சொல்லிடுறேன். லூர்தம்மாள் சைமன் அப்படிங்கிற கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எம்எல்ஏ தான் காமராஜர் அவர்களுடைய காலகட்டத்தில், ரைட்டா, முதல் பெண் அமைச்சராக தமிழ்நாட்டுக்கு சட்டமன்றத்துக்குள்ளே இருந்தாங்க. ஸோ இன்னைக்கு தேதிக்கு நேற்றைய தினம் கீர்த்தனா அவர்கள் பேரை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ஆளுநர் மாளிகையில் அவரை எம்எல்ஏவா பதவி ஏற்பதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி தரும்போது ஒரு விஷயம் நடந்தது. கீர்த்தனா அவர்கள் பதவி ஏற்றுக்கிட்ட உடனே தாவேகா உட்கார்ந்த எல்லாருமே தமிழ்நாட்டிலேயே முதல் பெண் அமைச்சர் இவங்க தான் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னாங்க. அது தப்பு. முதல் பெண் அமைச்சர் யாருன்னா லூர்தம்மாள் சைமன் அப்படிங்கிறவங்க தான். ஸோ தவறுகள் நடக்கும், அதை திருத்திக்கோங்க, எஜுகேட் பண்ணுறோம், தாவேகாவுக்கு கற்றுக்கோங்க. இன்னொரு புறம் இந்த கீர்த்தனா அப்படிங்கிறவங்க தமிழ்நாட்டினுடைய அமைச்சர் பொறுப்பை இன்னைக்கு ஏற்றுக்கல. காரணம் என்னன்னா, அவங்க எம்எல்ஏ பொறுப்பை கூட இன்னைக்கு அவங்க செய்ய முடியலை. சட்டப்பேரவைக்குள்ள நுழைஞ்சு முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் அவங்க எம்எல்ஏவாக பதவி ஏற்பதற்கான வாய்ப்பு பறிக்கப்பட்டது. காரணம் என்னன்னா, அவங்க எம்எல்ஏவுக்கான அந்த தகுதி சான்றிதழை எடுத்துகிட்டே வரல சட்டப்பேரவைக்கு. இதையே மறந்துட்டு வர்றவங்க மக்களுடைய கோப்புகளை நீங்கள் எப்படி சரிவர கவனிப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு சுத்தமாக இல்லை அப்படிங்கிறத பெருவாரியான மக்கள் சொல்கிறாங்க. காரணம் என்னென்னா, ஒரு தகுதி சான்றிதழை கூட கொண்டு வர்றதுக்கு உனக்கு முடியல அப்படின்னா நீ எப்படி தகுதியோடு பதவியேற்று அந்த இடத்துல சரியான வேலைகளை செய்வீங்க? நம்ம ஊரில் வாய்களையே பேசலாம், ஆனால் வெறுமன வாய்ச்சொல் வீரர்களாக மட்டுமே இருந்து பிரயோஜனம் அல்ல. செயல் ரீதியாக இங்கே செய்ய வேண்டிய கடமையை சரியாக செய்யணும். அந்த வகையில் சிவகாசியில் இருந்து கிளம்பி இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான பொறுப்பு தாவேகாவில் முதல் தலைமுறையாக உங்களுக்கு கிடச்சிருக்கு. அந்த வாய்ப்பை இப்படி நழுவ விட்டுட்டீங்களே அப்படிங்கிற வருத்தமும் நமக்கு இருக்குது. ஏகப்பட்ட வேலைகள் இருக்கும் பெண்களுக்கு, இல்லைன்னு சொல்லலை, வீட்டு வேலைகளோடு சேர்த்து. ஆனால் ஒரு நல்ல பொசிஷனில் உட்காரக்கூடிய இடத்துல ஒரு முதல் நாளே அந்த வாய்ப்பை தவற விட்டுட்டீங்க. அது உண்மையிலேயே தாவேகாவுக்கு பெரிய அவமானம் தான். அடுத்ததா புதுச்சேரியினுடைய எம்எல்ஏ சார்லஸ் மார்டின், அவரை பற்றி உங்களுக்கே தெரியும். இந்த லாட்ரி மார்டின் சொல்லுவாங்க, அவருடைய பையன். அவர் புதுச்சேரியில் ரங்கசாமி அவங்களோட போய் ஜாயின் பண்ணிக்கிட்டார். அவருடைய கட்சி அவரோட இணைஞ்சிருச்சு. இப்போது அவர் சொல்கிறாரு, இந்த ஆதவ் அர்ஜுனா கிட்ட கண்டிப்பாக விஜய் கவனமாக இருக்கணும். ஏன்னா அவர் காசு அடிக்கிறதுல கெட்டிக்காரரு. அப்படிப்பட்டவரை காசு அடிக்க விடாமல் தடுக்கிறதுங்கிறது இருக்குல்ல, அது பெரிய சவால். அதனால் கவனமோடு இருங்க அப்படிங்கிற வார்த்தையையும் சொல்லியிருக்காரு. ஸோ இதை விஜயினுடைய காதுக்கும் இது போயிருக்கும். அதனால தான் நேற்றைய தினம் விஜய் பதவியேற்பு விழாவில் கூட அவர் சொல்லியிருந்த விஷயம், எங்கள் ஆளுநரோடு பதவியேற்பு விழா இருக்குல்ல, அவர் சொல்லியிருந்த விஷயம், என் கூட இருக்கிறவங்கலாம் காசு சம்பாரிச்சுலாம் நிறைய பேர் வராங்க, ஆனால் இங்கே ஒற்றை பவர் சென்டருங்கிறது ஒன்றே ஒன்று தான், அது நான் மட்டும்தான். என்னையை தாண்டி நீங்கள் காசு சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா தூக்கி எரிஞ்சிருவேன் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருந்தார். ஸோ இப்போது புதுச்சேரியினுடைய எம்எல்ஏ சார்லஸ் மார்டின் கிட்ட கேட்டாங்க அப்படின்னா ஆதவ் அர்ஜுனாவை பற்றிய விவரங்கள் எல்லாமே விஜய்க்கு கிடைச்சிடும். இது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். அதற்கு பிறகு இபிஎஸ்க்கு எதிராக 2 குழுக்கள் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். ஒன்று இந்த சிவி சண்முகம் தலைமையிலான குரூப் ஒன்று, இன்னொன்று எஸ்பி வேலுமணி தலைமையிலான குரூப் ஒன்று. மொத்தமாக சேர்த்து அவங்க எல்லாரும் தனியாக இருக்கிறாங்க, இபிஎஸ் மட்டும் தனியாக இருக்காரு. அதனால தான் அவர் இன்னைக்கு சோகமாக இருந்த காட்சிகளையும் பார்க்க முடிஞ்சுது. விஜய்க்கே வணக்கம் சொன்னார், அதையும் பார்த்தீங்க, ரைட். உதயநிதி பொறுப்பேற்ற போது விஜய் அப்படியே நல்ல ஸ்மைலிங் ஃபேஸோடு இருந்தார். தொடர்ச்சியாக உதயநிதி வணக்கம் சொல்லலை, அதை வணக்கம் சொல்லுவாங்கங்கிறத எதிர்பார்க்கறதும் நியாயமற்றது. ஏன்னா அவர் எதிர்க்கட்சியினுடைய தலைவர், எதிர்கட்சியில் அவர் சட்டமன்றத்தினுடைய தலைவர். அவர் எப்படி ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு வணக்கம் சொல்வார்? வாழ்த்துக்கள் இப்போ வீடுகளில் போய் பார்க்குறாங்க வைக்கிறாங்க அப்படின்னா இன்னைக்கு மதியம் 2:30 மணிக்கு தமிழ்நாட்டினுடைய முன்னாள் முதல்வரும் திமுகவினுடைய தலைவருமா இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் அவர்களை வீட்டில் போய் பார்க்குறாங்க. அப்போ பார்க்க போகும்போது பேசுவாங்க வைப்பாங்க, அதெல்லாம் ஓகே. மற்றபடி சட்டப்பேரவைக்குள்ள அப்படிப்பட்ட ஜனநாயகம் தான் காக்கப்படுமே தவிர டைரக்டாக இந்த கொஞ்சிறது குழாவுறதுலாம் ஓபிஎஸோட முடிஞ்சிருச்சு. அவர் தான் அந்த மாதிரியான வேலையை பார்ப்பாரு. மற்றபடி மற்றவங்கெல்லாம் கடமையை மட்டும்தான் செய்வாங்க. இன்னொரு புறம் முதல் நாளை வெளுத்து விட்ட திருச்சியினுடைய எஸ்பி, தமிழ்நாட்டில் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத எல்லாரும் பார்த்துக்கிட்டே இருக்கும்.
இன்னைக்கு 300 ரவுடிகளை கூப்பிட்டு திருச்சியை சேர்ந்த எஸ்பி அவர்கள் வார்ன் பண்ணியிருக்காங்க. அந்த காட்சிகளோடு நான் உங்களுக்கு ப்ளே பண்ணி காமிக்கிறேன். அதில் முக்கியமாக இடம்பெற்றிருக்கக்கூடிய நிகழ்வுகள் என்னென்னா, எல்லாமே ஆட்சி மாறிடுச்சு, காட்சிகளும் மாறிடுச்சு. ரவுடிசம் பண்ணிட்டு திருச்சியில் இருக்கக்கூடிய பல லட்சக்கணக்கான மக்களுக்கு நீங்கள் சேட்டை பண்ணணும், திருடணும், கொள்ளையடிக்கணும், தொந்தரவு பண்ணணும்னு நினச்ச அப்படின்னா தட்டி தூக்கிடுவேண்டா அப்படின்னு 300 ரவுடிகளுக்கும் எச்சரிக்கை விடுத்து கொடுத்த காட்சிகளும் அரங்கேறிருக்கு. அந்த காட்சிகளை பார்த்துட்டு வாங்க. சட்டம் இப்ப முதல்ல மாதிரி இல்லை. முக்கிய குற்ற சட்டங்கள் எல்லாத்தையும் மாத்திட்டாங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கு. உங்களை பொருளாதார ரீதியாக கூட எல்லாரையும் முடக்க முடியும். காசு இல்லைன்னா நீங்க கஷ்டப்படுறது மட்டும் இல்லாம உங்க குடும்பங்களும் கஷ்டப்படுவாங்க. திருச்சி மாவட்டத்தோட தொகை பாத்தீங்கன்னா, ஜனத்தொகைன்னு பாத்தீங்கன்னா 30 லட்சம் தொடுது. 30 லட்சம் மக்கள் நிம்மதியா இருக்க முடியாம இருக்க முடியாது. முன்னுரிமை ஒரு நம்பரே கிடையாது. ஜெயில போனா ஜெயில் வாழ்க்கை ஃபுல்லா போயிடும். எல்லாத்தையும் தாண்டி விஜய்க்கான பெரிய அங்கீகாரம் அப்படிங்கிறத தமிழக மக்கள் கொடுத்துருக்காங்க. பூஜ் கலீஃபா அப்படிங்கிற அந்த உயரமான கட்டடத்தில் இங்கே துபாயில், அப்படிப்பட்ட இடத்துல விஜயினுடைய ஃபோட்டோ, அவருடைய கட்சியினுடைய கொடியோடு அவர் இருக்கிறது மாதிரி ஷோல்டரில் அவர் துண்டுபட்டிருக்கிற மாதிரியான காட்சிகள் இடம்பெற்றிருக்கு. இது விஜய்க்கான பெரிய அங்கீகாரமாக பார்க்கப்படுது. அந்த காட்சிகளும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதையும் பார்த்துட்டு வாங்க. பேஷன் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் தலைநகரமாக இருக்கக்கூடிய சென்னையில் இருக்கக்கூடிய முக்கியமான பகுதி. அங்கே ரவுடிகள் அட்டகாசம் செய்யக்கூடிய காட்சிகள் அரங்கேறுது. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும் தாவேகா. ஏன்னா எதிர்கட்சியாக இருந்து அதற்கு பிறகு ஆளுங்கட்சியாக மாறினாங்கன்னா கூட சுச்சுவேஷன் என்னன்னு தெரிஞ்சிடும். டைரக்டாகவே ஆளுங்கட்சியாக சட்டப்பேரவைக்குள்ளே போயிருக்கக்கூடிய முதல் தலைமுறை எம்எல்ஏக்கள் நீங்கள். அப்போது உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகள், உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய ஆளுமைகள், இவங்களெல்லாம் சமாளிக்கிறதுங்கிறது பெரிய டஃப்பான விஷயம். அந்த வகையில் ரவுடிசம் அப்படிங்கிறதும் தமிழ்நாட்டில் புறையோடி போட்டு இருக்கக்கூடிய விஷயம். அதை தடுத்து நிப்பாட்ட வேண்டியதும் உங்களுடைய கடமை. அந்த காட்சிகளை பாருங்கள். இது தாவேகாவினுடைய தொண்டர்கள் யாராவது பார்த்தீங்கன்னா உங்களுடைய கட்சி தலைமைக்கு இதை அனுப்புங்க. இந்த மாதிரியான காட்சிகள்லாம் அரங்கேறுது, தடுத்து நிறுத்தப்படணும் அப்படிங்கிறது. தமிழ்நாட்டில் தான் தமிழ் ஒழிக்க மாட்டேங்குது, ஆனால் இட்டாலியில் தமிழ் ஒழிக்குது. தமிழ் தாய் வாழ்த்து அப்படிங்கிறது இட்டாலியில் இருக்கக்கூடிய ஒரு நகரத்தில் பெண்கள்லாம் சேர்ந்து பாடுறாங்க. ஐயா, நம்முடைய தமிழும் தமிழ்நாட்டை நேசிக்கக்கூடியவங்களும் உலகளாவிய அளவில் இருக்காங்க. ஆனால் தமிழ்நாட்டில் இன்னைக்கு பொறுப்பேற்று இருக்கக்கூடிய கட்சி தமிழை புறக்கணித்திருப்பது வருத்தத்திலும் வருத்தமாக இருக்கக்கூடிய விஷயம்தான். அது சரி செய்யப்படணும் அப்படிங்கிறது நம்முடைய கோரிக்கை. அதே நேரத்தில் ஆதவர்ஜுனா அவர்கள் மத்திய அரசு கேட்டுக்கிட்டதுனால அதை செஞ்சோம், இனிமேல் அப்படிப்பட்ட நடைமுறை தொடராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கொஞ்சம் ஏற்றுக்க முடியுமா அப்படிங்கிறது தெரியல. பார்ப்போம். அடுத்தடுத்து நடக்கக்கூடிய நிகழ்வுகள்லாம் பாஜகவினுடைய அடிமை அரசா, இல்லை பாஜகவுக்கு எதிராகவோ சமஸ்கிருதத்துக்கு எதிராகவோ தமிழுக்கு ஆதரவாகவோ செயல்படக்கூடிய கட்சியா இது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும். ஆனால் கி வீரமணியெல்லாம் சந்திச்சுட்டு வந்திருக்காரு. பெரியார் திடலாம் போயிருக்காரு விஜய். ஆனால் பெரியாருடைய கொள்கைகளில் ரொம்ப முக்கியமான ஒன்று பார்ப்பன எதிர்ப்பு அப்படிங்கிறது. வெங்கட்ரமணனை கூப்பிட்டு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் பதவி கொடுக்க போறீங்க. என்னென்னலாம் செய்ய காத்திருக்காங்களோ, ரிஷாங் மாதிரியான பாப்பாத்திகளையும் பக்கத்திலேயே வச்சுக்கிறீங்க. எப்படியோ ஒன்று நல்ல விதமாக சந்தோஷமா இருந்தீங்கன்னா எங்களுக்கும் மகிழ்ச்சி தான். வாழ்க ஜனநாயகம். தமிழ்நாட்டில் மறுபடியும் கட் அவுட் கலாச்சாரங்கிறது போயிடுச்சு. கட் அவுட் வைக்கக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய நோக்கம் அல்ல. கட் அவுட் அப்படிங்கிறது பாதுகாப்பாக வைக்கப்படணும் அப்படிங்கிறது. ஆனால் முந்தைய அரசு கட் அவுட் கலாச்சாரத்தை ஒழிக்கணுங்கிறதுல ரொம்ப குறியாக இருந்தாங்க. ஆனால் ஏடிஎம்கே டிஎம்கே கட்சிக்காரங்க எல்லாருமே கட் அவுட்டை சாலையோரத்தில் வச்சு அந்த கம்பி பொதுமக்கள் மேலே பட்டு அவங்க கீழே விழுந்து இறப்புகள்லாம் ஏகப்பட்டது நடந்திருக்கு. இது நீதிமன்றங்கள்லையும் வழக்காடாக போயிருக்கு. ஆனால் நீதிமன்றமும் கூட்டு வச்சிருக்கு அரசுக்கு. இப்போ மறுபடியும் விஜய் பொறுப்பேற்ற பிறகு தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பல்வேறு நகரங்களையும் கிராமங்களையும் கட் அவுட் வைக்கக்கூடிய கலாச்சாரம் பெருகிருக்கு. இதற்கு விஜய் பேசி அவர் ஒரு அறிவுரை சொன்னாங்கன்னா தான் அவங்களுடைய தொண்டர்கள் கேட்பாங்க. மறுபடியும் தமிழ்நாட்டை பாழாக்கிடாதீங்க. அது தொடர்பான காட்சிகளும் அரங்கேறி இருக்கு. பார்த்துட்டு வாங்க. எல்லாத்தையும் தாண்டி விஜய்க்கு Z+ பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க.
ஒரு தமிழ்நாட்டினுடைய தலைமகன், தமிழ்நாட்டினுடைய குடிமகன், தமிழ்நாட்டினுடைய முதல் மகன் விஜய் அவர்களுக்கு தமிழ்நாட்டினுடைய முதல்வராக இன்னைக்கு பெரிய அங்கீகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த அங்கீகாரம் அப்படிங்கிறது பெரிய எப்படி சொல்றது, கிரீடம் அல்ல, அது ஒரு முள் கிரீடம் தான். அதை சுமையாக கருதாமல் சுகமாக கருதக்கூடிய காலகட்டங்கள் அடுத்த 6 மாதங்களுக்கு அரங்கேறும். தமிழக சட்டப்பேரவையில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் காரசாரமான விஷயங்களாக மாறும். எல்லாத்தையும் தாண்டி விஜய் தடுமாறுவாரா, இல்லை தடுமாற்றத்தில் இருக்கக்கூடிய தமிழகத்தை காப்பாற்றி பெரிய அளவில் உலகின் மிக மூத்த மொழி தமிழ் மொழி, மிக மூத்த குடிமக்கள் தமிழ் மக்கள் அவங்களுடைய வாழ்வாதாரத்தை பெருக்குவதற்கும் நல்லதொரு வாய்ப்பை உருவாக்கி தருவாராங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். சட்டப்பேரவையில் நாளைக்கு சபாநாயகர், அதை தொடர்ந்து 13ஆம் தேதிக்குள்ள ஒரு முக்கியமான நிகழ்வு வாக்கு எண்ணிக்கை நடப்ப போது வாக்கெடுப்பு அப்படிங்கிறது நடக்கும். அதில் ஸ்திரத்தன்மை வாய்ந்த ஒரு அரசு இருக்கா அப்படிங்கிறத நிரூபிக்க வேண்டிய கட்டாயமும் திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கு. அதை நாளைக்கு இல்லை நாளான்னைக்குள்ளே செஞ்சு முடிச்சு மே 13ஆம் தேதிக்குள்ளே அந்த ரிப்போர்ட்டை ஆளுநருக்கு அனுப்பி வைப்பாங்க அப்படிங்கிறது தான் நடைமுறையில் இருக்கக்கூடிய விஷயம். ப்ரொசீஜரை தாண்டி, புரோட்டோக்காலை தாண்டி நீங்கள் உங்களுடைய செயல்பாடு தான் அடுத்த கட்டமாக மக்கள்கிட்ட பெரிய அளவில் எதிர்பார்க்கப்படுது. 200 யூனிட்டுன்னு சொல்லியிருந்தீங்க. அந்த 100 யூனிட் மின்சாரத்தோடு சேர்த்து 200 யூனிட் அப்படிங்கிறது மாதம் கணக்கீடு அப்படிங்கிறது ரொம்ப அத்தியாவசியமான தேவை. கான்ட்ராக்ட் ஸ்டாஃபை நம்பி தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய மின்சாரத்துறை இருக்குது. அதுக்கு நிர்மல்குமார் அவர்களை அமைச்சராக போஸ்டிங் போடலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. தொடர்ச்சியாக அமைச்சர்கள் பொறுப்பேற்கிறது மட்டும் இல்லை, இங்கே இருக்கக்கூடிய நடைமுறை சிக்கல்களை பாருங்கள். மாதம் மின்சார கட்டணத்தை அளவீடு பண்ணுறதுக்கு கான்ட்ராக்ட் ஸ்டாஃபை தவிர்த்து நிரந்தர பணியாளர்களை நியமிச்சிங்க அப்படின்னா மக்களுக்கு தேவையான அந்த சரியான புரிதல்ங்கிறது ஏற்படும். அதே நேரத்தில் சரியான நேரத்தில் அளவீடு பண்ணாங்கன்னா மட்டும்தான் மீட்டரில் கரெக்டான அளவீடு இருக்கும். இல்லாட்டி 99 யூனிட்டை இப்போ 1ஆம் தேதி வரைக்கும் பயன்படுத்துகிறாங்கன்னா 5ஆம் தேதிக்குள்ளே அந்த ரீடிங் எடுக்கணும். ஆனால் 15ஆம் தேதி வரைக்கும் ரீடிங்கே எடுக்காமல் இருக்காங்க. இதுதான் யதார்த்தமான உண்மை. இதை யாராவது பார்த்தீங்க அப்படின்னா தாவேகா தொண்டர்கள் உங்களுடைய தலைமைக்கு அதை சொல்லுங்கள். உங்களுடைய வீட்டுக்காகவும் தான் நான் பேசுகிறேன். என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasad signature@gmail.com.